பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து தேர்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள், ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வச்சுக்கிட்டாலும் தமிழில் வச்சுக்கலாம், இல்லை இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதில் செகண்ட் ஒன்னாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பாருங்கள், புதிய பதிவு செய்ய விழைவோரான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க, அதற்கான இதுதான் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை தான் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு மறந்து விட்டது, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இதில் வந்து யூசர் நேம் மறந்துச்சுன்னா பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. இதில் எதுவோ நீங்கள் எதனா ஒன்று செலக்ட் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அது இல்லை எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ல் எதனா ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிஜிஸ்டர் இமெயில் இல்லைனா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பயனாளர் அதாவது யூசர் நேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான யூசர் நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லாகின் ஐடி வந்து நீங்கள் போட்டுக்கங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க, இல்லை மெயில் இருந்தாலும் மெயில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் உள்நுழைகளை வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு கடவுச்சொல் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டிவிட்டியில் பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இதில் பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸாக வந்து ரீட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.